நன்றி. ஆன்மா வணக்கம். சிவகாளியே சரணம், குருவே சரணம். நைட்டு பூஜைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ரொம்ப மனசு நல்லா இருக்குது. உங்களுக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யாகம் பண்ணோம், ரெண்டாவது வந்து மந்திரம் ஜெபிச்சோம், மூணாவது வந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சோம். நல்ல விஷயங்கள் அது. எதுக்கு அதை செய்கிறோன்னா, அதை செய்ய அவங்களுக்கு ஒரு ஆராசக்தி வெளிப்படும். அதை செய்யும்போது மனசு அவங்க அறியாமலே மனம் வந்து ஒருநிலைப்படும். அதனால் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வாங்கிறதுக்கு நிறையா வழிகள் கிடைக்கும். இது தொடர்ந்து நடக்கும். அமாவாசை இந்த மாதிரி இன்னும் சில பூஜைகளெல்லாம் நடக்கும். கணபதி அருள், குரு அருள், தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம வழி தேடி கொடுப்போம். வர்ற அமாவாசையில் பௌர்ணமிலேருந்து கணபதி உபதேசமும் கொடுப்போம். கணபதி உபதேசம் கொடுத்துட்டு மேலே சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அது இவ்வளோ நாளில் குரு உபதேசம் கொடுக்குறதுனால அது சித்தி ஆகலை. இப்போது கணபதி உபதேசம் கொடுக்கறதுனால, கணபதி மந்திரமும் உபதேசமும் கொடுக்கறதுனால சீக்கிரமாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். குரு அருள் மனப்பூர்வமாக கிடைக்கும். அவங்க குலதெய்வம், தெய்வீக அருள், முன்னோருங்க அருள் எல்லாமே நடக்கும். அந்த கணபதி உபதேசம் குரு அருளும் சேர்த்து கொடுக்கும்போது நல்ல கனவுகள் வரும். மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு வழி கிடைக்கும். நம்பிக்கை அதிகமாக ஏற்படுத்தும் போது எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். பண தரித்திரம், மன தரித்திரம், ஃபீலிங்க இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். விலகும்போது செல்வாக்கு கொஞ்சம் நம்மளுக்கு சேரும். இது இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து நம்ம கடைப்பிடிப்போம். இந்த புரட்டாசி மாதம் முழுசாக யாரும் அசைவம் சாப்பிடாம இருக்கிறவங்க இருங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். இது இருந்தீங்களா நல்லாயிருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு முடியாதவங்க நீங்கள் ஏதோ உங்கள் விருப்பம் நீங்கள் செய்யுங்க. நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசு நினைக்கிட்டோம். எனக்கு நிச்சயமாக எல்லாம் நடக்கும் அப்படின்றது 1 மணி நேரம், அரை மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அழகாக இருக்கிறேன், ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், எனக்கு நிறைய பணம் காசு வரும், நான் நல்லா உழைப்பேன், 4 பேர் நல்லதுக்கு தானே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், நானும் நல்லா இருப்பேன், என் குடும்பத்தை சார்ந்தவங்க நல்லா பார்த்துக்குவேன், என்னை நம்பி வந்தவங்களும் நல்லா பார்த்துக்கோன்னு நீங்கள் சொல்லுங்கள், மனசில் நினைங்க. நிச்சயமாக 100% நடக்கும். அது குரு அருளும், கணபதி அருளும், காளி அருளும், குருமார் அருளும் நம்மளுக்கு நிச்சயமாக நின்று உதவி செய்யும். நன்றி. நைட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நல்லா இருப்போம்.